சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று 2 பிறவி புதுசாக வந்துட்டாங்க. யாருன்னு ஒரு காமிக்கிறேன். இன்னைக்கு டைமுக்கு சாப்பிட்டு வந்துட்டோம் போயிட்டு மக்களே. திஸ் இஸ் சரவணா. திஸ் இஸ் சித்தப்பு ஹரி. He is comebacking. He is movie seeing. And மற்றவங்க என்ன பண்றாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சீனி பாருங்க யார்கிட்டயோ ஃபோன்ல பேசினுக்கிறான். அண்ட் மாதவனும் தனுஷும் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. படிக்கிறானுங்களான்னு தெரியல, நடிக்கிறானுங்க. மட்டனே சரவணா வந்திருக்கான் பாருங்க, எங்களோட உயிர் நண்பன். இப்பதான் சில்லற வாரி வந்திருக்கான் அப்படின்னு திட்டம் இல்லைங்களா, உயிரை கொடுக்கலான்னு இருக்கோம். போட்டிருக்காங்க வேற மீனிங் நீங்க தப்பா இருக்குவோம். ஆனா கதை சொல்றா எப்படி சில்லற வரணும் மட்டும் சொல்லுங்க. ஊரை பக்கம் போறீங்கன்னு சொல்லுங்க. சரவணா போறப்ப என்னைக்கு கொடுங்க, செங்கல்பட்டு நானும் வரேன். எனக்கு இதுக்கெல்லாம் நம்ம 2 பேரும் ஒன்னாதான் போறோம். ஏன் அங்க ஆள் பிடிச்சிட்டியா? எல்லாரும் உன்ன மாதிரி பண்ணுங்களா, ஆள் பிடி பாடுங்களா? இல்ல உன் ஃப்ரெண்ட தான் சீனி கரெக்ட் பண்ணலான்னு இருக்கான். நீ தான் ஃப்ரெண்டுன்றல்ல, அவன் ஆளா பூச்சிக்கு போறான். சூப்பர் அடி. நான் கரெக்டா தான் பேசுறேன். நான் வந்து எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 2026 பிறந்துருச்சு. 2026 நீங்க என்ன ரெஜல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பருக்கு அதை எடுக்கிற பழக்கமே இல்லையா? அது இல்லவே இல்லை. அது முன்னாடி போப்போம் தாண்டி சொல்றேன். 2026 என்ன நீ ரெஜல்யூஷன் எடுத்திருக்கியா? எல்லாரும் கம்பேக் கொடுக்குறோம். எல்லாரும் கம்பேக் தண்ணி போட சேர்த்து நான் கம்பேக் கொடுக்க போறேன். அடுத்து அவ்வளவுதான் இல்ல, கம்பேக் கொடுத்தா போதும், எல்லாமே மாறிடும்ல. நீங்க ஆள் என்ன சொல்றீங்க? ஏண்டா ஆளு பத்தி ஒன்னும் புடுங்கல, பண்ணிட்டு பாதியில விட்டு போற மாதிரி இது மைண்ட் தான். சரணா ஏதாவது சொல்றான்டா, பண்ணிட்டு கம்பேக் கொடுத்தா பரவாயில்ல, எதுவுமே புடுங்காம சைண்டா உட்காந்துக்கிறேன்றான். கண்டென்ட் இல்லைல்ல, மாதவன் வச்சு கண்டென்ட்டே இல்லை. மாதவன் வச்சு சரணா ஒம்புன்னு சொல்றாங்க. இறக்கும் போது லேப்டாப் வச்சுட்டேன், வச்சு லேப்டாப் முடிஞ்சிச்சு. இப்ப அடிக்க தெரியாதுன்னா உன்னதான் சொல்றேன். சரி சரி என்ன சொன்னா அடிப்பான், உன்ன சொன்னா ஃப்ரெண்டு தானே விட்டு மச்சான் தானே விட்டு போயிடுவான். உனக்கு அவனுக்கு என்ன இருந்துச்சு? ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன், ஏன் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்க? சொல்லு, அதான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஹரி ஒரே கிளாஸ்ல 3 வருஷமா ஒன்னாதான் இருந்தீங்க. உனக்கு அவனுக்கு ஏன் பிரச்சனை ஆச்சு? ஹரிக்கு எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, பிரச்சனை ஆச்சு தோழியால பிரச்சனை ஆயிடுச்சா? என்ன பிரச்சனைனா தோழியால ஹரி நைட்டு தூங்கும் போது சீனி தொப்புள் மரம் கால போட்டா. ஏய் இல்ல தோழி தோழியா? சீனி வந்து நமக்கு துரோகம் பண்ணா தெரியும்ல. சீன்ல துரோகம் பண்ண மாட்டாங்க. அப்ப போயிட்டு ஹரி கேட்டிருக்கான். அது ஹரி இதை சீனி நான் கலா பேசிட்டு இருக்கான். 2 பசங்களுக்கும் சண்டை வருதுன்னா அது ஒரு காரணம் யாரு? பொண்ணு தோழி தான் காரணம். அந்த தோழியால பத்தி அவ்வளவு பேசுறாங்களா, நீ அது எதுனா தீர்ப்பு தரனால ஏன் பேச முடியாது. நடந்தது உண்மை. உண்மையை தவிர சாடு அதான் இல்ல நான் போச்சு தீஞ்சு போய்க்குது உன்ன மாதிரி. எப்ப இருந்தது இல்ல நான் டேய் அவன் வேண்டா, அம்மா அழுவான் வந்து வாங்குறதா வாங்குறான். பாடு டபுள் எக்ஸ் வாங்குனா கூட நல்லா இருக்கும். வேண்டா கத்துறான். அவன் சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் அவன் பண்ணுவான். ஏன்டா கழிக்கிற எல்லாம் லேடிஸ் இப்ப கழிச்சுட்டு போயிட்டேன். அவ்வளவுதான். சரி உரட்டு சாப்பிடு, முடி கொட்டாது. உருண்டைக்கும் முடிக்கும் என்னடா சம்பந்தம்? நாங்க இவ்வளவு பேசுறோம், எங்க அடிக்க மாட்டான். நீ பேசாம தொப்புன்னு தலைமையில மூடிட்டு முன்னாரு வலிக்குது மனசு. மனசுல தலை 2 முறை அடிச்சிட்டான். எல்லாரும் பண்றதே கேட்டுதானே ஆகணும். ஆனா என்ன மட்டும் அடிக்கிறான். நீ யாரு? உன் பேர் என்ன? உன் பேர் சிங்கம் வச்சிருக்காங்க. இப்போ அவன் சிங்கம் வெச்சிரு எழுச்சி, இப்போ அவன் மூச்சி எங்கள் ஸ்ரீனிவாஸ். நான் என்ன நினைச்சேன், சரவணா வந்துட்டான்டா, அவனால கண்டென்ட் கொடுப்பான்னு நினைச்சேன். ஆனா என் மக்களே எனக்கு கண்டென்ட் தரானுங்க.
கனடா வந்து ஊரப்பாக்கம் போலான்னு பார்த்தாரு. நாங்க ஊர்ல இருந்து அவரை ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு விஜய்னா என்னடா இந்த இசோரிய நாட்டுக்கு ஸ்ரீனிவாஸ் எப்படி பக்கவா சரி என்னடா சொல்றான் பாரு உன்னை பத்தி எதுவும். நான் எதுவும் பேசாதவே என்ன வச்சு பேசுறேன். நீ பதில் குத்தாதான். விஜயோட நான் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீ நான் இட்டு போன பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன். அதான் பார்த்து விஜய் இருக்காங்க. ஒரு தலை இருப்பார்ல, யாரும் ஒரு தலை அரி தலை அரியண்டா. ஜிம் ஜாயின் பண்ண போறான் சித்தப்பு. சினி உன் ஃப்ரெண்ட் தான் ஜாயின் பண்றான் கம்பெனி தெரியா? இது கீ பிரேக் மை கீசன். நீ நியூ இயர் நீ அந்த கீச்சன் வாங்கின எதுக்கு வாங்கின? நல்லா இருக்கும் வாங்க. நல்லா இருக்குன்னு வாங்க. ஓகேவா? நான் ஸ்னாப் போட்டேன். ஓகேவா? ஸ்னாப் போட்டு அப்ப குடிக்கும் போது தெரியாம கை பட்டு தவறி விழுந்துரு சொல்றான். தவறி விழுந்துருமோ உடஞ்சிருச்சு. அது ஒட்டுற மாதிரி தான் இருக்கு. தூக்குலாம் ஓடில கடைசியில அந்த அதுக்கு நீ என்ன பண்ண? வேணுமினே எல்லாம் உடைக்கிறீங்க. நான் உள்ள இதுக்குதான் குடுக்குறது எல்லாம் பெரிய பெரிய வார்த்தை புரியுதா? எஸ்னா பெரிய ஆளா? எஸ்னா பெரிய ஆளா? ஆமா பெரிய ஆளா. ஏனே மெஸ்ல ஸ்டார்ட் ஆகல. நான் கூட எஸ் சந்தீப். சரி வச்சுக்கோ. தனுஷ் எஸ். சரி வச்சுக்கோ. தனுஷ் எஸ் வருது. எஸ் தனுஷ்ல. எஸ் தனுஷ். ஓ என்ன சமாளி. அதுக்கப்புறம் என்ன பண்ண இன்னைக்கு காலையில இருந்து செவிக்கு இருந்தா நான் பச்சா ஓட்டி. நீ என்ன பண்ணிக்கணும்? அவன் ஒட்டி ஒரு இடத்துல வைக்கணும். ஒட்டிக்கோ. அது எடுத்து வந்து எங்கிட்ட நீ காட்டி இருக்கணும். ஏன் காட்டும்? காட்டுற 5 தடவை மேல கேட்டேன், நீ இன்னும் காட்டல என்கிட்ட. காட்டணுமா? ஆமா. எஸ் மேல பாசமே இல்லையா? அவன்தான் பாசம் அதிகமா வச்சு. வேற தனுஷாடா? இல்ல அப்படிலாம் இல்ல. இனிஷியல் எஸ் புடிச்சிருக்கு. எஸ் இனிஷியல் மட்டும்தான். இனிஷியல் மட்டும். எஸ் ஃபார் சம் ஃபார் மை ஃபாதர். எஸ். எஸ். இந்த எஸ் யாராவது ஸ்னாப் போட்டா நீ யாராவது புடிச்சிட்டு கேட்டாங்க அந்த எஸ்ல. யாரோ ஸ்னாப் தனுஷ் ஸ்னாப் போட்டானா யாருக்கோ? இது எவ்வளவு அழகா சரி இதை நான் தெரியாம உடைச்சிட்டேன். அதுக்கு ஃபேக் போட்டு அழகா ஒட்டிட்டு பண்ண மச்சான். இங்க உடைஞ்சிருச்சு. ஒட்டிட்டியா மச்சி? அது என்ன பண்ண அழகா நீ காலையில ஃபேக் வேணும்னு கொடுத்து ஒட்டிட்டான். என்கிட்ட காட்டுறான். நானும் 5-6 முறை கேட்கிறேன். அப்பவும் தர மாட்டேன். அவன் வச்சுப்பான்டா எஸ்னா. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சீனி எடுத்துட்டு போடா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லடா நீ ஏன் எடுத்துக்கிற? வந்து எங்க அண்ணன் கொடுத்துடா நானே வச்சுக்கிறேன். என்ன அண்ணன் கொடுத்து எங்க சென்டிமெண்டா பேசிட்டான். இது எந்த அண்ணன் கொடுத்தாரு? எந்த அண்ணனும் சொல்லு. அவர் எப்போ கொடுத்தாரு அது சொல்லு ஃபர்ஸ்ட் நீ. அவன் சொன்னான்டாங்க. அவர் எப்போ கொடுத்தாரு? அண்ணன் கொடுத்தது. அது வந்து சக்தி எனக்கு கொடுத்தது. சோ அதனால நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் ஞாபகம் நான் வாங்கி வச்சுக்கிறேன் சொன்னேன். சரி குடுற மச்சான் நான் நல்லா இருக்கு கொஞ்சம் பாத்துருந்தேன் சொன்னேன். அது வந்து இப்படி டக்குனு இப்படி பிடிக்கும் போது கை புரியல அந்த கான்செப்ட். அவன் என்னன்னா சட்டையை போட்டா ஞாபகத்தை போட்டு ஒரு பிளான் இப்படி சொன்னா மத்தவங்க கேட்க மாட்டாங்கன்னு அந்த மாதிரி சீன் என்கிட்ட போட்டான். அப்பயும் நான் வெளியே வாங்கினேன். தெரியாம முடிச்சிட்டேன். அதுக்கு அவன் அன்னைக்கு மூஞ்சி நியூ இயர் ஃபுல்லா நீ ஒரு மூஞ்சி ஒரு பாதிரியா வச்சுட்டு இருந்தாடா அவன். இல்ல அதனாலதான் பிரபாவ் கொடுத்த தேர்ப்படை நீ சாப்பிடலையா? இது நினைச்சா நான் வெல்கம் பேக் டு அவர் சேனல். காதல கம்மல் அங்கமான் போயிட்டு நான் மிஸ் பண்ணிருக்கேன். கட்டிங்களா போட்டு சைன்னு வர இல்ல எங்கதான் போக மாட்டேன். மக்களுக்கு அம்மா தெரியாதுல நீ கீ செயின் கொடுத்தே இல்லையான்னு சொல்லிட்டு. இல்ல ஹரி வந்து உடைச்சிருவான். அது திரும்ப யாரு சீனி வந்து தனுஷ் தான் கேட்பேன். இது வாங்கிட்டு ஹரி ஏதோ கோத்துல வச்சுட்டா மணி ஹரிய பூச்சி கேப்ப. தனுஷ் முன்னெச்சரிக்கையா இருக்கான். பஞ்சாயத்து பண்ணிட்டு ஓவரா பண்றான். வர வர எதுவும் பண்ணணும் பாரு. அவனுங்க 2 மாசத்துல கல்யாணம் எல்லாம் அடிக்கூடாதுரா. கல்யாணம்னா எப்படி வைஃப் கிட்ட அடி வாங்க போறல? அதுக்கு முன்னாடி என்கிட்ட பாக்கி டேய் நான் இந்த வைஃப் கிட்ட அடி வாங்க மாட்டேன். வைஃப் கிட்ட அடி வாங்க இங்க அடி வாங்க மாட்டானே. நீ என்ன பண்றாங்க பாத்துக்கோ. என்னடா பயமு தகரா புள்ளிய வர வர பண்றான். டேய் தனுஷே அவன் சாக போறானா என்னன்னு கேளு. கல்யாணம் அன்னைக்கு
கல்யாணத்தன்னைக்கு சாக போறானா நான் அவன் சொல்லுவாங்க சார். சொன்னா என்கிட்ட சொன்னா தேவிக்கு ஒரு ஆளுக்கு வருது அவ்வளவுதான். நீ என்ன இந்த பாரு பெரிய பாரு அண்ணா, இவனை குறைச்சு விடுங்கடா. முறைக்கிறான்டா இவன். நீ வெளிய இருந்து எப்படி பார்த்தா அங்க முறைக்கிறான் அண்ணா. முறை பண்றாங்க பா. வந்து நீ உள்ள கூட்டு வரும்போது பக்கத்துல சொல்றாடா. எது பண்ணுவேன் ப்ராப்ளம் மாப்பிளையே போயிட்டா பஞ்சாயத்துடா. மத்த பேர் தான் விட்டு பஞ்சாயத்து வைக்கணும்னா பஞ்சாயத்து வைக்கணும்னா மத்த பேரையும் கூப்பிடணும். வர வர சைண்டா இருப்பாரு. அம்மா உனக்கே தெரியும். பட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எங்க பட்டு அடிச்சுட்டு இதுவே அச்சிரும் சொல்லிடு. சொல்ல மாட்டான். அப்ப சண்டைக்கு வந்தானே எனக்கு தெரியாது. பாடி அப்புறம் டெட் பாடி தான் டேய் நான் பெரிய மனுஷன்டா. சின்ன பசங்க வேணா கை வைக்க மாட்டேன். நான் வைக்க மாட்டேன். சின்ன பசங்க வேணா கை நான் வந்து ஒரு சின்ன இதுலயே சபதம் எடுத்துட்டேன் சின்ன வயசுல. சின்ன பசங்க மேல கை வைக்க மாட்டேன்னு சொல்லி. இப்ப நீங்க எல்லாருமே சின்ன பசங்களா, அதனால தான் உங்க மேல ஒரு துளி கை வைக்க. இல்ல நாமெல்லாம் நம்ம சின்ன பசங்க தான். ஆனா யார் இப்போ சின்ன பசங்க மாதிரி பாக்குறது, யார் சின்ன பசங்க மாதிரி தெரியுதா? சின்ன பசங்க மேல கை வைக்கிறான். ஏய் என் மேல கை வச்சான்டா அவன். சின்ன பையன் மேல கை வைக்க மாட்டான்ல, கை வச்சான்டா. அடிச்சான். நான் அடிக்க மாட்டேன் தான் சொன்னேன். ஏய் என்ன அடிச்சான்டா? டேய் என்ன அடிச்சான்? என்ன அடிச்சான்டா? கேளுடா நீ. நான் உன்னை எப்ப அடிச்சேன்? நீதான் அடிச்ச. நான் எப்படா அடிச்சேன்? வந்து உதச்ச. அது பாசத்துல உதகிறது. அதெல்லாம் கிடையாது. நீ அடிக்க மாட்டேன்னு சொன்னியா சொல்லலையா? சின்ன பையனா அடிக்க மாட்டேன்னு சொன்னியா? ஆமா, அதே உன்னை பாசத்துல இட்டி ஒதுக்கிறது. உன்னெல்லாம் நானு பாசத்துல அடிக்கிறது கிடையாது. அடிச்சியா இல்லையா? கேள்வி கேள்விக்கு பதில் அடிச்சியா இல்லையா? அது பாசம் சரவணா. பாசம் ஓகே. நீ இப்ப வார்த்தையை விட்ட. சின்ன பையனா அடிக்க மாட்டேன். பாசத்துல அடிக்கிறது வேற, கோவத்துல அடிக்கிறது வேற. ஓகேவா? இப்ப தனுஷ் வந்து நான் பாசத்துல அடிக்க மாட்டான். யாரு நீ? நீ வந்து அடி போற அவனை. நீ இருக்கிறனால தான் இவனை விடுறாரு. எனக்கு தெரியும் என்ன பத்தி. தெரியும். தனுஷ் என்னோட ஒரு வருஷம் சின்ன பையன். ஒரு வருஷமா சின்ன பையன்? அதனால விட்டு வைக்கிறேன். போதும் போதும் செத்துற போறான். காப்பாத்து கூட்டு வந்து வீடியோ இங்கே முடிக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. என்னடா